Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது YGI test 25 ஓட explanation. First question. In the following figure, if PT is equal to 12 cm and PB is equal to 24 cm, then find AB. பின்வரும் படத்தில் PT is equal to 12 cm மற்றும் PB is equal to 24 cm எனில் AB ஐ கண்டறியவும். என்ன கொடுத்திருக்காங்க? PT எவ்வளவு சென்டிமீட்டர்? 12. PB எவ்வளோ? 24. டோட்டலா எவ்வளோ? 24. அவங்க என்ன கேட்குறாங்க? AB தான் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே எக்ஸ்ன்னு எடுத்தால் இது என்னவா இருக்கும்? 24 மைனஸ் எக்ஸாக இருக்குமா? நம்மளுக்கு சர்க்கிள் ப்ராப்பர்ட்டி தெரியுமா? என்னது? PT ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PA இன்ட்டு PBயா? PTக்கு பதில் எவ்வளோ? 12. 12 ஸ்கொயர் பண்ணா 144 ஈக்குவல் டு இங்கே PAவோட வேல்யூ என்னது? 24 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு PBயோட வேல்யூ டோட்டலு தான், அது எவ்வளோ? 24. இதை அடித்து ஓகே அடிக்கலாமா? 12 2 சார் 12 24 ஒரு 12 மீதி 2 12 24 எகெயின் ஒரு 2 6 12. அப்போ 6 இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். 24 மைனஸ் 6 24 6 போச்சுன்னா 18. ஆன்சர் ஆப்ஷன் பி 18 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். If the opposite angles of a cyclic quadrilateral are in the ratio 3:7, then the measure of the bigger angle among the two is. ஒரு வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் முறையே 3:7 என்ற விகிதத்தில் இருந்தால் இரண்டில் எது பெரிய கோணம்? சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஒரு சர்க்கிள், அதுக்குள்ள நாற்கரம் இருந்துச்சுன்னா அதோட எதிர்கோணங்கள் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு எதிர்கோணங்களின் கூடுதல் 180 இருக்கும். அப்போ எதிர்கோணங்கள் கொடுத்துட்டாங்க. என்ன ரேஷியோ? 3:7. அப்போ அதோட கூடுதல் என்னவா இருக்கும்? 180 இருக்குமா? 3:7 3x ப்ளஸ் 7xன்னு எடுக்கலாமா? அது எதுக்கு சமம்? 180 டிகிரிக்கு. 3x ப்ளஸ் 7x எவ்வளோ? 10x. 10x 180னா எக்ஸ் என்னவா இருக்கும்? 18 டிகிரி. எக்ஸ் 18 டிகிரினா அவங்க என்ன கேட்குறாங்க? பெரிய கோணம். பெரிய கோணம்னா என்னது? இந்த 7xஆ? அப்போ 7x 7 இன்ட்டு 18. 8 7s are 56. ரிமைனிங் 5. 7 1s are 7. 7 + 5 12. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 126 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ABCD is a quadrilateral inscribed in a circle with center O. If COD is equal to 120 degrees and BAC equal to 30 degrees, then the value of BCD is. ABCD என்பது ஒரு வட்டத்தில் O மையத்துடன் பொறிக்கப்பட்ட ஒரு நாற்கரம் ஆகும். ஒரு வட்டம் இருக்கு, அதுல ஒரு குவாட்ரிலேட்டர். அதுதான் என்னது? A B C D. இதில் ஓங்குற மையத்துடன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? COD is equal to 120 டிகிரி. COD இதுதான் எவ்வளோ? 120 டிகிரி. அடுத்தது என்னது? BAC. BAC இது எவ்வளோ? நம்மளுக்கு 30 டிகிரி. என்ன கேட்குறாங்க? BCD. BCD இந்த மொத்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்களா? ஓகே, இது என்னது? மையமா? மையம் O. அப்போ இதெல்லாமே என்னவா இருக்கும்? ஆரமாக இருக்குமா? அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ரெண்டு சைடும் என்னவா இருக்கும்? சேமாக இருக்குமா? இந்த ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் என்னவா இருக்கும்? சமமாக இருக்குமா?
இந்த ரெண்டு பக்கம் சமமாக இருந்தால் இந்த ரெண்டு கோணம் என்னவா இருக்கும்? சமமாக இருக்கும். இது 120னா இது ஒரு முக்கோணம். அப்போ முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? 180. 180ல் 20 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 60. அந்த 60 தான் என்னவா பிரியும்? சம பகுதியாக பிரியும். 2y = 60. அப்போ y என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 30 டிகிரியாக இருக்குமா? அப்போ இதோட ஆங்கிள் என்னவா இருக்கும்? 30. அப்போ இதோட ஆங்கிள் 30 இருக்குமா? ஓகே, இது 120. அப்போ இந்த மொத்த கோணம் எவ்வளோ? 60. 180. அப்போ இது 120னா இது எவ்வளோவா இருக்கும்? 60 டிகிரியாக இருக்கும். இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருந்தால் இந்த ரெண்டு கோணமும் என்னவா இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ முக்கோணங்களின் கோணங்களின் கூடுதல் 180. 180ல் 60 போச்சுன்னா 120. இந்த ரெண்டு கோணம் சமம்னா /2. அப்போ ஒரு கோணம் எவ்வளோ? 60 டிகிரி. அப்போ இது 60. நம்மளுக்கு மொத்தம் இந்த கோணம் தானே கேட்குறாங்க. 60 + 30 எவ்வளோ? 90. ஆன்சர் ஆப்ஷன் சி, 90 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The measure of your three angles of a quadrilateral are given as 110 degree, 55 degree and 125 degree. The measure of its fourth angle is. ஒரு நாற்கரத்தின் 3 கோணங்களின் அளவுகள் 110, 155 மற்றும் 125 கொடுக்கப்பட்டுள்ளன எனில் அதன் 4வது கோணத்தின் அளவு. குவாடிலேட்ரல் நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? நம்மளுக்கு 360 டிகிரி. அதில் 3 கொடுத்துட்டாங்க. என்னென்ன? 110, 55, 125. அப்போ ஆட் பண்ணலாமா? 110 + 55 + 125 + x = எவ்வளோ? 360. ஆட் பண்ணலாமா? 5 + 5 10, மீதி 1. 5 + 2 7, 7 + 1 8, 8 + 1 9, 9 1 + 1 2. 290 + s = 360. அப்போ x = 360க்கு 70 டிகிரி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The diagonals of a rectangle are inclined to one side of the rectangle at 25 degree. The acute angle to be drawn between the diagonals is. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டங்கள் 25 டிகிரியில் செவ்வகத்தின் ஒரு பக்கமாக சாய்ந்திருக்கும் மூலை விட்டங்களுக்கு இடையில் வரைய வேண்டிய குறுங்கோணம். ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள், அதனுடைய டயகனல் மூலை விட்டம் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டங்கள் 25 டிகிரியில் செவ்வகத்தின் ஒரு பக்கமாக சாய்ந்திருக்கும். 25 டிகிரியில் ஒரு பக்கமாக சாய்ந்திருக்கும் மூலை விட்டங்களுக்கு இடையே வரைய வேண்டிய குறுங்கோணம் காண்க. அப்போ குறுங்கோணம்னா என்னது? << 90 டிகிரி இருக்கிற ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு 25 டிகிரி. அப்போ இன்னொன்று என்னவா இருக்கும்? இங்கே இரு சம வெட்டி தானே, இது என்னவா இருக்கும்? 25 டிகிரியாக இருக்குமா? மொத்த முக்கோணம்ல இது 50 டிகிரி ஆயிடுச்சு. அப்போ இங்கே மீதி எவ்வளோ இருக்கும்? 180ல் 130. இது 130 இருந்தால் இது என்னவா இருக்கும்? 50 டிகிரி. அவங்க என்ன கேட்குறாங்க? செவ்வகத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையில் வரைய வேண்டிய குறுங்கோணம். மூலை விட்டங்களுக்கு இடையில் 2 கோணம் இருக்குது. ஒன்று என்ன? 130. இன்னொன்று எவ்வளோ? 50. அவங்க கேட்குறது விரிகோணம் கிடையாது. விரிகோணம்னா 130 எடுத்துக்கலாம். அவங்க கேட்குறது குறுங்கோணம். அப்போ எவ்வளோ டிகிரி? 50 டிகிரி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். If each interior angle of a regular polygon is 135 degree, then the number of diagonals of the polygon is equal to. ஒழுங்கான பலகோணத்தின் ஒவ்வொரு உள்கோணமும் 135 டிகிரியாக இருந்தால் பலகோணத்தின் மூலை விட்டங்களின் எண்ணிக்கை எதற்கு சமமாக இருக்கும்? இன்டீரியர் ஆங்கிள் ஃபார்முலா என்னது? n-2 into (2 into 180 divided by n equal to என்ன வேல்யூ? 135. அப்போ என்ன கேட்குறாங்க?
மூலைவிட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? n into n minus 3 divided by 2 ஓகே. ஃபஸ்ட்டு 5 டேபிளில் அடிக்கலாம். 5வது வாய்ப்பாட்டில் 5 15 மீதி 3 6 30 ஐரன் 10 மீதி 3 7. 9 டேபிள் அடிக்கலாமா? 9 3s are 27 9 4s are 36. அடுத்தது என்ன பண்ணலாம்? உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 4 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 4n ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 2s are 8 ஈக்குவல் டு இந்த n இங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் 3n. இது இங்கே வந்துச்சுன்னா -3n. 4nல 3n போச்சுன்னா n -8 இந்த சைடு போச்சுன்னா +8. டயக்னல் என்னுக்கு பதில் 8ன்னு போட்டு கண்டுபிடிக்கலாமா? அப்போ 8 இன்ட்டு 8 - 3 5 டிவைடட் பை 2 அடிக்கலாமா? 2 8. அப்போ என்ன வரும்? 5 into 4 20. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a rhombus ABCD angle ACB equal to 50 degree. Then the value of BDC. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ACB is equal to 50 degree. இது எவ்வளோ? 50. இது 50 இருந்தால் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? BDCயின் மதிப்பு என்ன? இதோட மதிப்பு தான் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு சாய் சதுரத்தில் மூலைவிட்டங்கள் ஏற்படுத்தும் கோணம் என்னது? 90 டிகிரியா? அப்போ இங்கே 90 + 50 140. இது ஒரு முக்கோணம். அப்போ இது என்னவா இருக்கும்? 40 டிகிரியாக இருக்கும். என்ன கேட்குறாங்க? BDCயின் மதிப்பு. இது 40 டிகிரியாக இருந்தால் நம்மளுக்கு இதுவும் என்னவா இருக்கும்? 40 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் A 40 degree. Next question. The adjacent angle of a rhombus are in the ratio of 3:6. The smallest angle of the rhombus is. சாய் சதுரத்தின் அடுத்தடுத்த கோணங்கள் 3:6 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் அந்த சாய் சதுரத்தின் சிறிய கோணம். சாய் சதுரத்தில் அடுத்துள்ள பக்கங்களின் கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? 180 டிகிரி. அப்போ 3x + 6x என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 180 இருக்கும். 3 + 6 9x is equal to 180னா அடித்தோம்னா 9 2 18 20 டிகிரி. அவங்க என்ன கேட்குறாங்க? சிறிய கோணம். சிறிய கோணம் என்னது? இங்கே 3. அப்போ 3x. அப்போ 3 × 20. ஆன்சர் 60 டிகிரி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The order of your rotational symmetry of your rhombus is. சாய் சதுரத்தின் சுழல் சமச்சீர் வரிசை காண்க. சாய் சதுரத்தில் ஆங்கிள் என்னவா இருக்கும்? சைட்ஸ் பக்கம் சமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் என்னவா இருக்கும்? அன்ஈக்குவலாக இருக்கும். அப்போ சுழல் சமச்சீர் வரிசை என்னவா இருக்கும்? 2ஆக இருக்கும். 2 சைடு இப்படி ரெண்டு டைம் இப்படி சுற்றினா தான் என்ன ஆகும்? அது மேலே கரெக்டாக பொருந்தும். அப்போ ரொட்டேஷ்னல் சிமெட்ரி எவ்வளோ? ராம்பஸ்க்கு நம்மளுக்கு 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a parallelogram PQRS, the bisector of consecutive angles of P and Q intersect at T. What is the measure of angle PTQ? PQRS என்ற இணைகரத்தில் அடுத்தடுத்த கோணங்கள் P மற்றும் Qவின் கோண இரு சமவெட்டிகள் T என்ற புள்ளியில் வெட்டி கொள்கிறது எனில் PTQவின் மதிப்பை காண்க. parallelogram இணைகரம் என்னவா இருக்கும்? இப்படி இருக்குமா? என்னன்னு சொல்லியிருக்காங்க? PQRS. PQRS. இதில் பைசெக்டர் ஆஃப் P and Q. அப்போ இது எக்ஸாக இருந்தால் இது எக்ஸ் சமவெட்டி தானே. இது ஒய்யாக இருந்தால் இது ஒய். அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்க? என்ன புள்ளியில்? டீங்கிற புள்ளியில் PTQ. இதோட வேல்யூ தான் கேட்குறாங்களா? ஓகே. பேரலோகிராமில் அடுத்துள்ள பக்கங்களின் கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? நம்மளுக்கு 180 டிகிரி. இங்கே x + x எவ்வளோ வரும்? 2x. y + y 2y. அப்போ 2x + 2y is equal to 180 டிகிரின்னு சொல்லலாமா? ஓகே. இதுலேருந்து என்ன பண்ணலாம்? 2 காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்தா x + y is equal to 180 டிகிரி. x + y 180னா 2x + y 180 அடித்தா x + y
90 டிகிரி. அப்போ இது ரெண்டோட கூடுதல் என்னவாக இருக்கும்? 90 இருக்கும். இது PTQங்கிறது என்னது? ஒரு ட்ரையாங்கிளா? ஒரு கோணங்களில் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? 180. இது ரெண்டும் சேர்ந்து 90னா அப்போ இது என்னவா இருக்கும் நம்மளுக்கு? 90 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின். Out of 2 concentric circles, the diameter of the outer circle is 26 cm and the chord MN of length 24 cm is tangent to the inner circle. The radius of the inner circle is. இரண்டு பொதுமைய வட்டங்களில் வெளிப்புற வட்டத்தின் விட்டம் 26 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் நீளமுள்ள நான் MN உள்வட்டத்திற்கு தொடுகோடாக இருக்கும். அப்படி என்றால் உள்வட்டத்தின் ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க? 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், 2 வட்டம், பொதுமைய வட்டம், சென்டர் என்னது? O. ஓகேவா? பெரிய வட்டத்தின் விட்டம் எவ்வளோ? அப்போ விட்டம் 26, ஆரம் என்னவா இருக்கும்? அதில் பாதியாக இருக்குமா? 13. அப்போ இங்கிருந்து இங்கே எவ்வளோ? 13 சென்டிமீட்டர். இன்னொன்று தொடு நானாக இருக்கும். என்னது? MN உள்வட்டத்திற்கு தொடுகோடாக இருக்கும். உள்வட்டத்திற்கு தொடுகோடு தான் என்னது நம்மளுக்கு? MN. அதோட சென்டிமீட்டர் எவ்வளோ? 24. இது தொடுகோடாக இருந்தால் இந்த 24 என்னவா இருக்கும்? சமமாக பிரியுமா? 12 12. அவங்க என்ன கேட்குறாங்க? உள்வட்டத்தின் ஆரம். இதுதானே உள்வட்டத்தின் ஆரம். அப்போ இது என்னவா இருக்கும்? 90 டிகிரியா? நம்ம பைத்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? பிதாகரஸ் தேற்றம். எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் இஸ்குவல் டு கன்னம் ஸ்கொயர். ஒரு பக்கம் தெரியாது x, அப்போ இன்னொரு பக்கம் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் எவ்வளோ நம்மளுக்கு? 144 ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் 169. 169ல் 144 போச்சுன்னா 25. அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? 5 இருக்கும். அப்போ உள்வட்டத்தின் ஆரம் நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். P is the midpoint of side BC, parallelogram ABCD such that BAP is equal to DAP. If AD is equal to 10 cm, then CD equal to. இணைகரம் ABCD இன் பக்கம் BC இன் மைய புள்ளி P, மேலும் BAP equal to DAP. AD is equal to 10 cm எனில் CD. இணைகரம் இணைகரம் நம்மளுக்கு என்னது? ABCD. A B C D. இணைகரம் இருக்கா? அதில் என்னன்னு சொல்லிட்டாங்க? P is the midpoint of side BC. இந்த BCங்கிறதுல P என்னவா இருக்குது? மைய புள்ளியாக இருக்குது. ஓகே. BAP is equal to DAP. B இதுதான் பியா. AP ஈக்குவல் டு DAP. DAP. ஓகே. AD is equal to 10 சென்டிமீட்டர். இது என்னது? 10 சென்டிமீட்டர். பேரலோகிராம் இணைகரத்தில் இது 10 சென்டிமீட்டராக இருந்தால் இதுவும் என்னவா இருக்கும்? 10 சென்டிமீட்டர். இது மையப்புள்ளி. அப்போ இது 5, இது 5. ஓகே. அப்போ ட்ரையாங்கிளில் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவலா? இந்த ஆங்கிள் எக்ஸாக இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? எக்ஸாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டுமே எக்ஸாக இருந்தால் இந்த ரெண்டு பக்கமும் என்னவா இருக்கும்? சமமாக இருக்குமா? AB is equal to BPயாக இருக்கும். நம்மளுக்கு ஆங்கிள் DAPயும் ஆங்கிள் APBயும் ஈக்குவல்னா ஏபியும் பிபியும் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ பிபியோட வேல்யூ 5னா ஏபியோட வேல்யூ எவ்வளோ? 5. அவங்க என்ன கேட்குறாங்க? சிடி. ஏபி 5னா மேலே இருக்க சிடியும் எவ்வளோ? 5 தானே. ஆன்சர் ஆப்ஷன் ஏ
5 centimeter. Next question. The diagonals of a quadrilateral ABCD bisect each other. In this quadrilateral, if angle A is equal to 45 degree, then angle B. ABCD என்ற ஒரு நாற்கரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சமமாக பிரிக்கின்றன. இதில் கோணம் A is equal to 45 degree என்றால் கோணம் B. Quadrilateral ABCD. A B C D quadrilateral. என்ன சொல்லிருக்காங்க? நம்மளுக்கு இங்க மெயினே என்ன? மூலை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சமமாக பிரிக்கின்றன. மூலை விட்டங்கள் எப்போ ஒன்றையொன்று இரு சமமாக பிரிக்கும்? parallelogram-ல இணைகரத்துல ஒன்றையொன்று இரு சமமாக பிரிக்குமா? அப்ப ஆங்கிள் A என்னன்னு சொல்லியிருக்காங்க? 45 டிகிரி. ஆங்கிள் A 45னா நம்மளுக்கு இது வந்து parallelogram. diagonals bisect each otherனாவே என்னது? parallelogram. இன்டைரக்டா நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க? இணைகரம் சொல்லிட்டாங்க. இணைகரத்துல அடுத்துள்ள பக்கங்களின் கூடுதல் என்னது? 180. அப்ப 45 plus x is equal to எவ்வளோ? 180. அப்ப x is equal to எவ்வளோ வரும்? 135 டிகிரி. அப்ப ஆங்கிள் B யோட ஆன்சர் என்னது? 135. ஆப்ஷன் B. Next question. In the given figure, PQRS is a cyclic quadrilateral. Find the value of 2x minus 5y plus 10 the whole square. கொடுக்கப்பட்ட படத்தில் PQRS என்பது ஒரு சுழற்சி நாற்கரமாகும். 2x minus 5y plus 10 the whole square இன் மதிப்பை கண்டறியவும். ஓகே, சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல்ல எதிர்பக்கங்களின் கூடுதல் என்னவா இருக்கும்? 180 இருக்கும். அப்போ இங்கே எதிர்பக்கம் என்ன? 3x plus x. 3x plus x என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 180 இருக்குமா? 3x plus x எவ்வளோ? 4x. 4x 180னா x 16 மீதி 2 5. அப்போ x is equal to 45. இங்கே என்னாகும்? y plus 5y. அப்போ எவ்வளோது? 6y. இந்த 6y என்னவா இருக்கும்? 180க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ y 18 30. y is equal to 30 டிகிரி. வேல்யூக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸுக்கு பதில் 45, ஒய்க்கு பதிலாக 30. 2 × 45. அப்போ என்னாகும்? 2 × 45 மைனஸ் 5 × 30 ப்ளஸ் 10 the whole square. 2 × 45 எவ்வளோ? 90 மைனஸ் 5 × 30 150 ப்ளஸ் 10 the whole square. 90 ப்ளஸ் 10 100 மைனஸ் 150 மைனஸ் 50 the whole square. அப்போ 50 ஸ்கொயர் பண்ணா 2500. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். P and S are 2 points lying on the same side of a line segment QR such that angle PQS is equal to 35 degree. Angle XQR is equal to 50 degree. Angle SRP is equal to 35 degree. And angle PRQ is equal to 50 degree. Then P மற்றும் S என்பது QR கோட்டின் ஒரே பக்கத்தில் இருக்கும் இரண்டு புள்ளிகள். அதாவது PQS equal to 35 degree, XQR is equal to 50 degree, SRP equal to 35 degree மற்றும் PRQ is equal to 50 degree. பிறகு இது என்னவாக இருக்கும்? PSங்கிறது என்னது? ஒரே சைடில் இருக்கிற ஒரு ஓகே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? QRங்கிற ஒரு லைன் செக்மெண்ட். QR இந்த QRங்கிற லைன் செக்மெண்ட்டில் என்ன இருக்குது? 2 பாயிண்ட் இருக்குது. P and S சேம் லைனில் இதாக இருக்குது. அப்போ இது Pனா இது என்னவா இருக்கும்? எஸ்ஸாக இருக்கும். சேம் லைன். அப்போ இந்த ரெண்டுமே என்னவாக தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்குமா? இதுவும் இதுவும் என்னவாக தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? PQS equal to 35 டிகிரி. PQS equal to
35. அப்போ PQS இது எவ்வளவு 35 டிகிரியா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க SQR இது எவ்வளோ நம்மளுக்கு 50 டிகிரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க SRP இந்த சைடா இது எவ்வளோ 35. அடுத்தது PRQ இது எவ்வளோ நம்மளுக்கு 50 டிகிரி. இப்படி எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒத்த தன்மை கான்குரண்ட், சிமிலர் கான்குரண்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்களா. அப்போ ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் எடுக்கலாமா. நம்ம இங்கே இருக்க ட்ரையாங்கிள் எடுங்க. PQR எடுங்க. PQR இது எவ்வளோ டிகிரி 50 டிகிரி. இங்கே Q 50 + 30 35 85. ஓகே. இங்கே SRQ இது ஒரு ட்ரையாங்கிளாக எடுக்கலாமா. SRQ Qவோட ஆங்கிள் என்னது 50. அப்போ இங்கே ஆரோடது 85. ஓகே. இப்போ இங்கே PQவும் எதுவும் ஈக்குவல், SRம் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது என்ன சொல்லலாம் SRQவும் PQRம் சிமிலர் பை என்னது கோணத்தை வச்சு ஆங்கிள் ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் A. Next question. If in the quadrilateral ABCD the measure of the angle ABC and D are in the ratio of 2:3:5:6 then the quadrilateral is here. நாற்கரம் ABCDயில் A, B, C, D ஆகிய கோணங்களின் அளவுகள் முறையே 2:3:5:6 என்ற விகிதத்தில் இருந்தால் அந்த நாற்கரமானது. நாற்கரத்தில் 4 பக்கங்களின் கோணங்களின் கூடுதல் என்னவா இருக்கும் 360. அப்போ 2x + 3x + 5x + 6x என்னன்னு சொல்லலாம் 360ன்னு சொல்லலாமா. 2 + 3 5 5 + 5 10 10 + 6 16 16x எவ்வளோ நம்மளுக்கு 360 அடிக்கலாமா. 8 டேபிள் 4 டேபிள் அடிக்கலாமா. 4 4s are 16 4 9s are 36 0. எகைன் 4வது வாய்ப்பாடில் அடிச்சா 4 2 8 மீதி 1 4 2 8 மீதி 2 4 5 20. அப்போ ஒவ்வொன்றுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 2:3:5:6 2 × 22.5 3 × 22.5 அடுத்தது 5 × 22.5 அடுத்த கோணம் 6 × 22.5 22.25 10 மீதி 1 2 2 4 + 1 5 2 2 4 45. இங்கே 3 5 15 மீதி 1 3 2 6 + 1 7 3 2 6 பாயிண்ட். இங்கே I 25 மீதி 2 I 2 10 + 2 12 மீதி 1 I 2 10 + 1 11. ஆரஞ்சு 30 மீதி 3 6 2 12 + 3 15 மீதி 1 6 2 12 + 1 13. ஓகே. இங்கே ஸ்கொயர் ட்ரெபீசியம் பேரலோகிராம் கைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரில் எல்லா ஆங்கிளும் என்னவா இருக்கும் சேமாக இருக்கும். இங்கே என்ன இருக்குது மாற்றி இருக்குது. இன்னொன்று பேரலோகிராம் ட்ரெபீசியம்க்கு 2 ஆங்கிளை கூட்டினா என்ன கிடைக்கணும் 3வது ஆங்கிள் கிடைக்கணும். இங்கே செக் பண்ணுங்கள் 45 + 67.5 7 + 5 12 மீதி 1 6 + 4 10 இன்னொன்று 11. அப்போ 2 கோணங்களை கூட்டும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது 3வது கோணம் கிடைக்குது. அப்போ இது என்னதான் ட்ரெபீசியம் ஆப்ஷன் A. Next question. In a right angle triangle
BAC given below. AD is the altitude of the hypotenuse BC. The figure is followed by 3 possible inference. கீழே ஒரு செங்கோண முக்கோணத்தில் BAC கொடுக்கப்பட்டுள்ளது. AD என்பது கர்ணம், BC இன் குத்துயரம் ஆகும். இந்த பக்கம் 3 சாத்தியமான ஊகங்களால் பின்பற்றப்படுகிறது. ஓகே, இது BCங்கிறது என்னது? ஹைப்போட்டெனியஸ். ADங்கிறது ஆல்டிடியூட். அப்போ இதோட சைட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? சிமிலராக தான் இருக்கும். சிமிலராக இருக்கும், ஆனால் கான்குரண்ட்டாக இருக்கும்னு சொல்லி அவசியம் இருக்கா? நாட் நெசசரி. இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் இந்த ABDங்கிற ட்ரையாங்கிளும் நம்மளுக்கு CADங்கிற ட்ரையாங்கிளும் ஒத்த தன்மை சிமிலராக இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ கரெக்ட். ABDயும் CDAவும் இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆக இருக்கணும், நாட் நெசசரி. ஸோ இது கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ADB மேலே இருக்க அதே ட்ரையாங்கிள் அண்ட் CAB ரெண்டும் என்னது? சிமிலர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் B என்னது? 1 and 3 are correct. Next question. In rhombus ABCD, the diagonal AC and BD intersects at O. If CDO is equal to 50 degree, then find the DAB. Rhombus ABCD. சாய் சதுரம் ABCD. சாய் சதுரம் ABCDயில் மூலைவிட்டம் AC BD ஒன்றை ஒன்று எந்த புள்ளியில் வெட்டிக்கிறது? ஏங்கிற புள்ளியில் வெட்டிக்கிறது. CDO இது எவ்வளோ நம்மளுக்கு? 50 டிகிரி. சாய் சதுரத்தில் மூலைவிட்டங்கள் என்னது? இரு சம வெட்டியா? இது 2 ஈக்குவல், இது 2 ஈக்குவல். அப்போ இஃப் CDO இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி, இது எப்பயுமே எவ்வளோ டிகிரி மேக் பண்ணும்? 90 டிகிரியா? இது 90னா இது என்னவா இருக்கும்? ஒரு ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180. 90 + 50 இங்கே 140. அப்போ இது என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 40 டிகிரியாக இருக்குமா? ஓகே, இந்த சைடும் ஈக்குவலாக இருந்தால் இது என்னவா இருக்கும்? ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா? 50ஆக இருக்கும். இது என்னவா இருக்கும்? 40ஆக இருக்கும். இணைகரத்தில் சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே 80னா இது மொத்தமாக என்னவா இருக்கும்? 80 டிகிரியாக இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? DAB இதுதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் A DAB. நெக்ஸ்ட் கொஸ்டின். O is the center of the circle and the arc ABC subtends an angle of 120 degree at the center. AB is extended to M. Then the following of value angle MBC is. O என்பது வட்டத்தின் மையம் மற்றும் வில் ABC ஆனது மையத்தில் 120 டிகிரி கோணத்தை கொண்டுள்ளது. AB ஆனது M ஆக நீட்டிக்கப்பட்ட பின்னர் கோணம் MBCயின் மதிப்பு. ஒரு சர்க்கிள் இருக்கு ABC. ஏபிங்கிறது தான் இது A, இது B, இங்கே ஒரு பாயிண்ட் C, ABC. இந்த ஏபிங்கிற பாயிண்ட்டு எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்கிறாங்க? M வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது, எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ABC சப்ஸ்டெண்டட் அட். அப்போ இந்த கோணம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 120 டிகிரின்னு சொல்லியிருக்காங்களா? ABC. அவங்க என்ன கேட்குறாங்க? MBC. இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நான் இப்படி போட்டேன்னா இது என்னவா இருக்கும்? சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். இங்கே 2 தீட்டாவாக இருந்தால் இந்த இடத்துல நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ப்ராப்பர்ட்டி படி தீட்டாவாக இருக்குமா? 2 தீட்டா தான் 120னா தீட்டா எவ்வளோவா இருக்கும்?
60 டிகிரியாக இருக்கும். ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்ல ஓகே இது 120னா இது வந்து 60 இருக்குமா? 60. அப்போ இங்கே 60 நான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி பார்க்க இங்கே 60. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். The area of the two isosceles triangles are in the ratio 16:9. Considering their vertical angles are equal, the ratio of their respective heights are இரு சமபக்க முக்கோணங்களின் பரப்பளவுகளின் விகிதம் 16:9 ஆகும். அவற்றின் உச்சி கோணங்கள் சமமாக இருப்பதாக கொண்டால் அவற்றின் முறையான உயரங்களின் விகிதம் என்ன? ஓகே, நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1/a2ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? h1/h2க்கு ஈக்குவலா? இங்கே a1ஓட இது என்ன? 16, a2 9 ஈக்குவல் டு h1/h2. 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தா 4, 9 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தா 3. ஆன்சர் 4:3. ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.